guys, welcome back to our channel. நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ 2 நாளாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகல. ஏன்னா வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு கொடுத்து விட்டேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வரேன்னா உடனே என் பைக்கை கொடுத்து விட்டேன். கொண்டு போன நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் கொண்டு போய் வண்டியை விட்டான். வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. ஹெட்லைட் எல்லாமே எம்மாடி தூசி, பயங்கர தூசிங்க. இல்லையா, காற்று பயங்கரமாக இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போன இடத்துல கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி உடச்சி கொண்டு வந்திருக்கான்னு. ஸோ எப்படின்னா போய் லாரியில் விட்டான் போல். லாரிக்காரன் வந்து அடிச்சிட்டான். இவன் லாரியில் விட்டானா லாரிக்காரன் இவனை விட்டானான்னு தெரில. எது ஒன்று பண்ணி அந்த வண்டி இது உடஞ்சிட்டு, ஹெட்லைட் உடஞ்சிச்சு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓ இன்னும் நிற்கிதா இங்கே பாருங்க. இது நம்மளுக்கு முந்தி இவ்வளோ தான் உடஞ்சிருந்து, பட் இப்போ இவ்வளோ உடஞ்சிருச்சு. சரிங்களா. ரெண்டாவது இங்கே இருங்க, இந்த லிவர் கார்டனும் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம், பட் இதுவும் உடஞ்சிருச்சு. ரெண்டாவது இங்கே உடஞ்சிருச்சு எல்லாமே. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்சில் போட்டு இதை ஒட்டி விட்ருக்கேன். ஏன்னா இது வந்து புதுசு, இப்போ வாங்கினா நம்ம சேலரிலேருந்து கட் பண்ணுவாங்களா, ஏன்னா நம்ம தானே ஆக்ஷன் பண்ணோம். அதனால் அதேமாதிரி இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் உடஞ்சிருச்சு. பேட்ரி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதத்துக்கு அப்புறம் தான் இதனால் இனி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எதனாலும் பண்ணலான்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், வண்டி கீழே சர்ச்சு போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸே உடஞ்சிட்டுங்க. ஏறுங்க, இந்த பாக்ஸு இந்த இப்படி உடஞ்சி வந்துருச்சு. இது வரக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது லாக் போட்டு வச்சுருப்பாங்க. என்ன தெரியுதா, இதெல்லாம் உடஞ்சிருக்கா. ஸோ இப்படி உடச்சி விட்டாப்ல ஆள் மன்சூர். காலையில் தான் உட்காந்து பார்த்திங்கன்னா அவ்வளோத்தையும் ரெடி பண்ணோம். நானும் மன்சூர் சேர்ந்து தான் எம்சி போட்டு ஓட்டுறது, வெல்டிங் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் காலையில் தான் பண்ணோம். ஸோ 2 நாள் கழித்து இன்றைக்கி தான் வேலைக்கு போகிறேன். யார் 2 நாள் போகல அப்படின்னா, வண்டி அன்றைக்கி உடஞ்சிருந்தேன்னா அடுத்த நாள் எனக்கு பைக்கு இல்லைன்னு போக முடியல. அதுக்கப்புறம் நாள் எனக்கே ஒரு மாதிரி மாச்சல் ஆகிட்டு, அதனால் நான் போகல. 2 நாள் லீவ் போட்டு இன்றைக்கி தான் போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்தா ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம வீடியோ பார்த்தா உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கோம், ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கோம். ஸோ போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம வந்து ஒரு 2 நாளாக வீடியோஸ் போடல. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு போனாப்புல கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. நம்ம கேம்பஸில் உள்ளவரில், வெளியே உள்ள கேம்பஸில் உள்ள தமிழ் பையன் தான். கேட்டான், சரி பெட்ரோல் நம்ம வண்டி வெளியே நின்றுச்சு, ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனாப்புல. சும்மா இருந்த லாரியில் கொண்டு போய் விட்டாப்புல. வேறு ஏதோ வண்டி வந்தனால இவன் அதை கவனிச்சுட்டு போய் இடித்தானா. அவன் அப்படி தான் என்கிட்ட சொன்னான். ஸோ அப்போ கொண்டு போய் இடிச்சிட்டான். அதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அங்கேருந்து கொஞ்சம் டேமேஜ். இந்த ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதனால் பார்த்திங்கன்னா கம்பெனியில் அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெடி பண்ணி தந்திருக்காங்க. புது ஹேண்டில் பார் போட்டிருக்காங்க, இந்த கம்பி மட்டும். ஏன்னா இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. அந்த மாதிரி இருந்தனால எனக்கு அன்றைக்கி அடுத்த நாள் அதை ரெடி பண்ணி கொண்டு போகிறக்கு ஒரு மாதிரி இருந்தேன். எனக்கு கம்ஃபர்ட்டே இல்லைங்க, வண்டி ஓட்டுற கம்ஃபர்ட்டே இல்லாமல் போயிட்டு. ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு டைப்பில் ஹேண்டில் வச்சுட்டு அது லைட்டாக பெண்ட் ஆனோடனே நம்ம கை இப்படியே இருக்குமா, வலி கொஞ்ச நேரத்தில் இந்த ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை இது பண்ணிட்டேன். ஸோ 2 நாளாக லீவு, இன்றைக்கி தான் போகிறேன். 2 நாள் ஆர்டர் எதுவும் இல்லை, எடுக்கவே இல்லை, சுத்தமாக எடுக்கலை. லீவுனாலே போக மாட்டோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி தான் போகிறோம். அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு 15 ஆர்டராவது எடுத்துடணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக ஆர்டர் கிடையாது. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பேஸில் தான் நம்மளுக்கு சேலரி. சரிங்களா. ஃபிக்ஸட் சேலரின்னு ஒன்று இருக்குது. அது போக நம்ம நிறைய ஆர்டர் எடுத்தால் நம்மளுக்கு நிறைய சம்பளம் வரும். அதுதான் இன்றைக்கி நம்ம 450 பண்ணுறோன்னா, மாதத்துக்கு 450 பண்ணுறோன்னா நமக்கு ஒரு சேலரி வரும். ஃபிக்ஸட் சேலரின்னு ஒன்று இருக்குது. அது நமக்கு எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ பண்ணால் நமக்கு ஃபிக்ஸடாக அந்த சேலரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ சவுதி அரேபியா இன்ஃபர்மேஷன், சவுதி அரேபியா ஜாப் பற்றிலாம் நம்ம சேனலில் வீடியோஸ் போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம 2 நாளைக்கு ஒரு வாட்டம் போடுவோம் ஒரு பெரிய வீடியோ. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்ஸ் டெய்லியும் போடுவோம். ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் போடுவோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்க, நம்ம அப்படியே அப்படி கண்டினியூ பண்ணுறேன். நேற்று இந்த ரவுண்ட் அபோவில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண நடந்து பார்க்கும்போது நிறைய ஆக்சிடென்ட்டுங்க. ஒவ்வொரு எக்ஸிட் இன்லேயும் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. நேற்று நான் பர்ச்சேஸ் பண்ண போனேன். இங்கே ஒரு 5 ரியால் மார்க்கெட் இருக்குது. அங்கே நான் போகும்போது பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்டு. ஸோ பகலில் போகும்போது
அப்படிலாம் அந்த மாதிரிலாம் சம்பவங்கள் இருக்கும் சரிங்களா. ஆக்ஷன்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிப்போம். ஏன்னா நிறைய காமிக்க மாட்டோம். ஏன்னா பார்த்து நிறைய பேர் பயப்பட்டுருவாங்க, எங்கள் வீட்டில் உள்ளவங்க பயப்படுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். சரி ஓகேங்க, அடுத்து பார்ப்போம். சவுதி அரேபியாவில் இந்த டெலிவரி ஜாபுக்கான ஆட்கள் நிறைய வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்தியன்ஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. இந்தியன்ஸில் தமிழ்நாடு, கேரளா கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி இந்த நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பங்களாதேஷில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பாகிஸ்தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க, அதிகமாகிட்டு தான் இருந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா நான் வரும்போது ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்காது சரிங்களா. ஒரு சிக்னலில் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னா எங்கள் கம்பெனிக்காரங்களுக்கு தான் ஒரு 10 பேர் நிற்போம். அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய கம்பெனி நிற்கி. முன்னால் நூன் நிற்கி, அதுக்கப்புறம் ஹேங்கர் நிற்கி, இப்போ ஒரு இந்த பச்சை கலர் நிற்கி. இந்த வண்டி பேர் நானா நினைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் நிற்கி. எனக்கு பின்னாடி யார் இருக்கா, எனக்கு முன்னாடி ஷெஃப் நிற்கி பின்னாடி. ஸோ இந்த மாதிரி நிறைய வண்டியை பார்க்க முடியுது. முந்திலாம் ஷெப்ஸை பார்க்கவே முடியாது. ஷெப்ஸ்லாம் அந்த காரில் தான் ஓட்டுவாங்க அதிக பேர். இப்போ ஷெப்ஸுக்கு பைக்கே வந்துருச்சு. இந்த நானாலாம் அந்த பச்சை கலரில் ஒரு வண்டி போது பார்த்தீங்களா, இந்த வண்டியில் நான் பார்த்ததே கிடையாது பெருசாக. ஆனால் இப்போவுமே அதுவே பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு 4 வண்டி நிற்கி. அந்த மாதிரி இப்போ அந்த டெலிவரி ஜாபுக்கான அந்த இது வேலைக்கான அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆர்டர் வருதான்னு கேட்டால் இந்த மாதம் வரல, போன மாதமும் ஆர்டர் வரல, அடுத்த மாதமும் வராது. ஏன்னா இந்த 3 மாதமும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வெக்கேஷன். இவங்க சவுதிக்காரங்களுக்கு வெக்கேஷன். இவங்க வெளியூருக்கு சுற்றி பார்க்க போயிடுவாங்க இந்த 3 மாதமும். நம்ம எப்படி மே மாதம் ஆனால் சென்னையில் இருக்கவங்களாம் சொந்த ஊருக்கு வர்றது, பாட்டி வீட்டுக்கு போகிறது, லீவுக்கு போகிறது, கிராமத்துக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. சில பேர் கொடைக்கானல் போகிறது, ஊட்டி போகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, கடற்கரை, குளம் எங்கே இருக்குது, கிணறு எங்கே இருக்குன்னு பார்த்து போகிற மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவுக்கு இங்கேருந்து வேறு எங்கேயாவது கண்ட்ரிக்கு போயிடுறாங்க. இங்கே இருங்க எவ்வளோ வண்டி பாருங்க, எவ்வளோ வண்டி. ஸோ நம்ம வீடியோஸ்லேயே நம்ம நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அங்கே வந்து இந்த வேலை வந்து நல்ல வேலையே கிடையாது, இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சேஃப் கிடையாதுமாங்க. சேஃப் கிடையாதுன்னா இவ்வளோ பேர் போவாங்களா சொல்லுங்கள். இல்லை நான் வேலை பார்ப்பேன். நாங்கள் சேஃப் கிடையாதுன்னா நான் வேலை பார்ப்பேனா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே வளர்ந்துருப்பாங்க. திடீர்னு வெளியே விட்டோடனே இப்படி ஒரு விஷயத்த பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அப்போ அது புதுசாக இருந்தோன்னே அது வந்து அவங்களுக்கு சேஃப் இல்லாத மாதிரி தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தவங்களுக்கு திடீர்னு வெளி உலகத்தை பார்க்கும்போது அது சேஃப் இல்லாத ஒரு உலகமாக தான் தெரியும். ஆக்சிடென்ட் எல்லா ஊர்லேயும் நடக்க தான் செய்யும். இங்கேயே நடக்க தான் செய்யும், இந்தியாவிலேயே நடக்க தான் செய்யுது, எல்லா கண்ட்ரிலையுமே ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யுது. அப்படிங்கும்போது அதான் என்ன சொல்ல, இது நம்ம ஒன்றும் சொல்கிற கொண்டே இல்லை. பட் நம்ம யாரும் வாங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. பட் இதில் அப்படி அந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி குறைகள் இல்லைங்கிறேன். குறைகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நல்ல கம்பெனிக்கு வந்தீங்கன்னா நல்ல சம்பளத்தோடு இருப்பீங்க. டேரெக்டாக போய் சாப்பிட்டேன். ஸோ பெங்காலி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு, ஸோ நம்ம இப்போ வந்து இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குருதுபாவில் இருக்க கிச்சன் பார்க். ஸோ இது வந்து குருதுபா மெக்டானல்ட்ஸ்க்கு அப்படியே பேக் சைடில் ஒரு கிச்சன் பார்க் இருக்குது. அங்கே தான் வந்து உட்காந்துருக்கேன். ஆர்டர் தான் வருமானு சொல்லிட்டு சாப்பிட்டேன். பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் சாப்பாடு இருந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்படியே தூக்கம் அந்த மாதிரி ஆகிட்டு. சரி ஓகே, நம்ம வந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு சொல்லுவோம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து குருதுபா பின்னால் இருக்க கிச்சன் பார்க்லேயே உட்காந்துருக்கோம். இன்னொரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே வேறு ஏதாவது லொக்கேஷன் போயிடுவேன். நீங்கள் ஆர்டர் வரணும் அப்படின்னா நம்ம வேறு எங்கேயா லொக்கேஷன் போயிட வேண்டியதான். ஓகேங்க. ஸோ இந்த ஜாப்பு பற்றி நிறைய பேர் என்கிட்ட இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ப்ரோ ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ, மற்றவங்களுக்காக நீங்கள் எங்களுக்கு சொல்லாம விடாதீங்க அப்படின்னு. உண்மையாகவே ப்ரோ ஒரு 10 கம்பெனி இருக்கணும் எங்களா, என் கம்பெனிலையுமே பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு 100 கம்பெனி இருக்குன்னா 100 கம்பெனிலையுமே பிரச்சனை இருக்கும் சரிங்களா. ஆனால் என்ன, நம்ம வேலை பார்க்கணும், ஒழுங்காக சம்பளம் வாங்கணும்னா பண்ணலாம். இப்போ எங்கள் கம்பெனிலையுமே பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. எங்கள் கம்பெனிலையுமே பிரச்சனைகள் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் அதை நாங்கள் வந்து பிரச்சனையே இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். ஒழுங்காக ஆர்டர் எடுத்தால் ஒழுங்காக சம்பளம் வரும். ஒழுங்கான டைமுக்கு நாங்கள் இது பண்ணால் ஒழுங்கான இது இருக்கும். ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணால் ஒழுங்கான மரியாதை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ இந்தியாவில் நம்ம வந்து பெரிய சொல்ல முடியல. மேபி இருக்கலாம், அவங்க ஊரில் பெரிய ஆளாக இருக்கலாம். இங்கே வந்துட்டு அவங்களால அப்படி இருக்க முடியாமல் இருக்கலாம், தெரில. பட் வெளிநாட்டுக்குன்னு வந்தாச்சுன்னா பிழைக்கிறதுக்குன்னா எல்லாம் சேர்ந்து தான், எல்லாம் பார்த்து தான் ஆகணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்குலாம் நல்லா செட் ஆகிடுச்சு. எனக்குலாம் சூப்பர் தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். இப்போ நீங்களாம் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் வீடியோவே போட மாட்டேன். வீடியோ போடலன்னா என்னால் டல்லாயிரும் அப்படிங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நான் ஆக்டிவாக இருக்கேன்னா எல்லாம் உங்களால் மட்டும்தான். ஓகேங்க, நம்ம வந்து 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. 17 கிலோமீட்டருங்க, 22 நிமிஷம். நம்ம ரூமையும் தாண்டி, நம்ம ரூம்லேருந்து இந்த கிச்சன் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும். அதே தாண்டி கொடுத்துருக்காங்க. சாரி, 22 கிலோமீட்டருங்க.
17 நிமிஷத்தில் போயிடுவோம்னு சொல்லி போட்டிருக்கான். 22 கிலோமீட்ரு. அப்போ நினச்சிக்கிறீங்க எவ்வளோ தூரம். இதில் போகிற வழியில் டிராஃபிக் வேறு இருக்கும். இந்த டேனிங்கில் அந்த டேனிங்லேயே டிராஃபிக் இருக்கும். ஆர்டரே இவ்வளோ தூரத்தில் தூக்கி அடிச்சிட்டான். இனி நான் திரும்பி அங்கேருந்து திரும்பி வரணும். அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அட்லீஸ்ட் 3/4 மணி நேரமாவது ஆகும். எப்படி இப்படி அடிச்சினானா எப்படி நம்ம ஆர்டர் எடுக்க? மணி வந்து 4:30 ஆயிடுச்சு. கொண்டு போய் எப்போ கொடுப்போம்னா 4:45 கொடுப்போம்னு சொல்லியிருக்கு. கொடுக்குறத மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல, திரும்பி அங்கேருந்து வரணும்ல நம்ம சிட்டிக்குள்ளே. இந்த ஒரு இடம் தாங்க, இந்த இடத்துல மட்டும்தான் அதிக ஆக்சிடென்ட். ஏன்னா இதில் கட்டாயி இதில் உள்ளே வர்றவன் என்ன பண்ணுவான், சர்ன்னு அடிச்சிருவான். ஸ்டேட்டாக வர்றவன் என்ன பண்ணுவான், சைடில் பார்க்க மாட்டான்ல. ஏன்னா ஸ்டேட்டாக வர்றவங்களுக்கு எப்போவுமே முக்கியத்துவம் தான். சைட்லேருந்து வரவங்க நம்ம தான் நின்று பார்த்துட்டு போகணும். அப்படி யாராவில் பார்க்க மாட்டாங்க. சும்மா சொங்கின்னு உள்ள வந்துடுவாங்க. பைக்காரன் டம்முன்னு இடிச்சுட்டு நிற்பான். இடையிலனா ஒரு நாள் பார்த்து ஒரு வண்டியோட கதவுல போய் இடிச்சிட்டான். அந்த வண்டிக்காரன் இப்படி வந்துட்டான், இவன் போய் நேராக கதவுல போய் இடிச்சிட்டான். டோம்முன்னு வண்டி ஃபுல்லாக சப்பி போயிட்டு அந்த காரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. என் வண்டியில் டயர் மோசமாயிட்டுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் நல்ல டயர், புது டயர் தான். ஆனால் பிரேக் அடித்தா ஸ்கிட் ஆகுது. மிந்தி ஸ்கிட் ஆகாது. இப்போ நான் லைட்டாக பிரேக் அடித்தாலுமே டயர் ஒரு மாதிரி வெட்டுது, அலசுது. இன்றைக்கி தான். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இப்போ வண்டி கொஞ்சம் கண்டம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேக் அடித்தா இழுத்துட்டு போகுது. ஸோ இழுத்துது, வெட்டுது. கொடுத்தாச்சு. செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் வந்திருக்கு. அல்பேக்கை பார்த்தோன்னா எனக்கு அல்பேக்கில் போய் சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா இருக்குது. சாப்பிட்லான்னு தோணுது. முதல்ல இது இங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. ஏன்னா இது வந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியா மாதிரி இருக்குது. இது சிட்டி கிடையாது, அவுட்டரில் இருக்கும். ஸோ அதனால் இங்கே டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க. மற்ற ஏரியாக்குள்ளே இருக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அந்த குக்கிங் டைம் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம அதுக்கு முன்னாடி போய் அல்பேக்கில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. மேபி இங்கே உடனே ரெடி ஆகிட்டுன்னா அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு லேட்டாக போய் கொடுக்குற மாதிரி ஆயிரும். எவ்வளோ தூரம் கஸ்டமர் லொக்கேஷன்? எங்கள் பக்கம் தாங்க, இதே கட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 ஆகுதுங்க. 6:30 ஆகுது. நம்ம எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 4வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். கொண்டு போக போகிறேன். வெண்டீஸ். இந்த கடை பர்கர் சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுங்க. இங்கே உட்காந்தே சாப்பிட்ணும். பர்கரு, பீட்ஸா, அப்புறம் வேறு இருக்காப்புல ஃப்ரைஸு, அதான் இந்த சீஸ் போடுறது, 2வது மேலே மயோனைஸ் க்ரீம்லாம் போடுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அந்த குக்கிங் அந்த கிச்சன்லேருந்து கைக்கு வந்த உடனே சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இப்படி நீங்கள் ஆர்டர் போட்டுலாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நல்லா இருக்காது. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து கொண்டு வர்றதுக்கே 20 மினிட்ஸ் ஆயிரும். இப்போ சொல்கிறேன்னா இதில் 10 மினிட்ஸ். ஆமாம், 10 மினிட்ஸ் போட்டிருக்கான். சரிங்களா? அப்போ அந்த உள்ளே இருக்க அந்த திங்ஸ் வந்து என்ன ஆகும்னா சூடு குறைஞ்சிரும். சூடு குறைஞ்ச உடனே என்ன ஆகும், அந்த சீஸ்லாம் அப்படியே உறைஞ்சிரும். ஒரு ஃப்ரீஸ் ஆகி அந்த பீட்சா மேலேயோ இல்லை பர்கர் மேலேயோ ஒட்டிக்கிடும். அப்போ அதோட டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியாது. சீஸு, க்ரீமு அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த லிக்யூட் டைப்பில், அந்த செமி லிக்யூட் டைப்பில் இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அது நான் வாகையில் பட்டு நாக்கிலலாம் பட்டு ஒட்டும் போது அதோட ஃபீலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்கரு, பீட்சா எல்லாமே நீங்களே கடையில் வந்து சாப்பிட்டு போங்க, அதுதான் நல்லது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் கொண்டு போகிற கஸ்டமர் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோ ஓவனில் வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் அப்படி தான். அவர் நம்ம கொண்டு போட போகிறோம் மைக்ரோ ஓவனில் வச்சு தான் சாப்பிடுவார். ஆனால் எல்லாரும் வீட்லேயுமே மைக்ரோ ஓவன் வாங்கி வச்சு நம்மளால் சாப்பிட முடியுமா? முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட், அந்த ஃபீல்லாம் தெரியும். முடிஞ்சு இடத்த தாண்டி போயிட்டோம் ஜூரியா. நேராக தான் போகணுமா? அப்புறம் இங்கே காமிச்சிச்சு மேப்பு. இந்த லொக்கேஷனில் தாங்க, இந்த லொக்கேஷனில் தான் என்னோடய கம்பெனி ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிச்சுங்க. இதில் தான் அப்படி நேராக வருமா அந்த ஹைவேல இந்த இது பார்த்தீங்களா, இந்த போல்டு வந்து கட் ஆயிடுச்சு. லூஸாவில் கட் ஆயிடுச்சு. நம்ம டைட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் ஹெவி ரொம்ப டைட்டாக இல்லை அந்த வைப்ரேஷனில் கட் ஆச்சான்னு தெரியல. அது கட் ஆகி ஃபோன் லூஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து தரன்னு போய் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. இங்கே உள்ள காசுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே 4300 எவ்வளோ வருது. அப்போ நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. மோட்டோ G85 5G 256 GB ரேம். ஸோ ஸ்டோரேஜ் 8 GB ரேம். அந்த மாடல் நம்ம இந்தியாவில் இருக்கான்னு தெரில, இங்கே இருக்குது அந்த மாடல். சரியான ஃபோனுங்க, சூப்பர் ஃபோன். நம்ம வீட்டில் அம்மாக்கோ இல்லை வேறு யாராவது யூஸ் பண்ணுவாங்க, தாத்தா பாட்டி அம்மா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபோன் வாங்கணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மோட்டோ G85 84 85
பயங்கரமான ஃபோன், பயங்கரமானது. எப்படின்னா 84லாம் இங்கே அடிக்கிற வெயிலாம் குறைஞ்ச 50 டிகிரி இப்படி தான் வச்சுட்டு கொண்டு போவோம். சரி, இந்த அட்டை அதாவது இப்போ தான் வச்சுருக்கேன். ஆனால் இது மட்டும் இந்த அட்டைலாம் கிடையாது. அந்த வெயில் டேரெக்டாக அந்த ஃபோனில் படும். ஆனால் ஃபோனுக்கு ஒன்றும் ஆகாது. சார்ஜ்